எனக்கு நீங்கள் செய்த லீலைகளை நினைத்து பார்த்தாலே சிரிப்பாக வருகிறது. அம்மா, நீங்களும் தந்தையும் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. நியதி, மறைக்காமல் சொல். இவ்வளவு நேரம் எங்கே இருந்தாய்? அது இங்குதான் இருந்தேன். சிறகு முளைத்த பின் எந்த பறவையாவது கூண்டுக்குள் இருக்குமா? பறக்கத்தானே பார்க்கும். தன்னோட விருப்பமான இடத்திற்கு பறந்துத்தானே போகும். பார்த்தீர்களாப்பா, என்னை திட்டாவிட்டால் அம்மாவிற்கு பொழுதே போகாது. என்னை திட்டுவதில் அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நியதி, நீ என் செல்ல மகள் அல்லவா? நான் உன்னை திட்டவில்லை, அந்த பறவையை திட்டுகிறேன். என் அறிவாளி மகளை நான் திட்டுவேனா? இதை நம்பாதீர்கள் அப்பா. அம்மா பறவையை சாக்காக வைத்து என்னைத்தான் திட்டுகிறார். இல்லை, உன் அம்மா என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றத்தான் அப்படி பேசுகிறார். ஒருவரை அறிமுகம் செய்யத்தான் நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அறிமுகமா? யாரை அறிமுகம் செய்து வைக்க போகிறீர்கள்? நீ பார்க்க போகும் நபர் சாதாரணமானவர் அல்ல, அழகானவர், சிறந்த கல்விவான், வித்தைகள் பல கற்றவர். முக்கியமாக அவர் ஞானி, அத்ரி மகரிஷிகளின் சிஷ்யன். யாரையும் புகழாத அப்பா ஒருவரை புகழ்வதை பார்த்தால் வேறு ஒரு கதை இருப்பதைப் போல் தெரிகிறதே. நிர்ணயா, இவள் எனது செல்ல மகள், இந்த ஆசிரமத்தின் பொக்கிஷம். இவள் பெயர் நியதி. நியதி மிக அழகான பெயர். நியதி, இனி இவர் இந்த ஆசிரமத்தில் தான் இருக்க போகிறார். என்னிடம் ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். உனக்கும் ஜோதிட சாஸ்திரம் என்றால் பிடிக்கும் தானே? நியதி, நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆசிரமத்திற்கு வந்தவரை நீ மிக நன்றாக உபசரிப்பாய். நிச்சயமாக தந்தையே. விருந்தினர் நமக்கு கடவுள் போல் என்று நீங்கள் சொல்லி தந்ததை நான் மறக்கவில்லை. வாருங்கள். அண்ணன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். தேவி சரஸ்வதி, அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா? அவர் எவ்வளவு ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாலும் தன்னை சுற்றி நடப்பதை அறிவார். வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதா? அண்ணா, இதுபோல் நிதானமாக செயல்பட இது நேரம் அல்ல. தாமதமானால் நாங்களும் நீங்களும் நினைத்தது நடைபெறாமல் போய்விடுமோ என்று எச்சரிக்க வந்தோம். அண்ணா, அங்கே பிருகு முனிவர் தன் மகளுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஒரு தந்தையாக அவர் நியதிக்கு செய்யும் திருமண ஏற்பாட்டை நான் கண்டிப்பாக தடுக்க மாட்டேன். விஷ்ணு தேவனே, நாங்கள் இங்கு உங்களையும் லக்ஷ்மி தேவியையும் சமாதானம் செய்து சேர்த்து வைக்கவே வந்தோம். அண்ணா,
உலக இரட்சகனாக நீங்கள் விதியை மீறக்கூடாது என்று இருப்பது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் புனிதமான காதலுக்கு அந்த பிருகு முனிவர் தடை போடக்கூடாதல்லவா? நியதியின் காதலையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது உங்களின் கடமைதானே? மறந்து விட்டீர்களா அதை? போதும் அண்ணா, இதற்கு மேல் நீங்கள் நேரத்தை கடத்த வேண்டாம். நியதி ரூபத்தில் இருக்கும் லக்ஷ்மி தேவியை வலுக்கட்டாயமாகவே வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர் வைகுண்டத்திற்குள் நுழைந்ததும் அவரை பற்றி இருக்கும் மாயவலை அறுந்துவிடும். மகா வல்லவரான உங்களால் முடியாத காரியமே இல்லை. அழைத்துச் செல்லுங்கள் நியதியை. நான் வல்லவன்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக மானிடப் பிறவி எடுத்திருக்கும் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக என் இடத்திற்கு அழைத்துச் சென்றால் அது ஒரு ராட்சசன் அதட்டி மிரட்டி திருமணம் செய்வதற்கு ஒப்பாகாதா? நான் மானிடனாகவே இருந்து லக்ஷ்மி தேவிக்கு உண்மையை உணர்த்த வேண்டும். அவள் லக்ஷ்மி தேவி என்பதை உணர்ந்த பிறகே அவளை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வேன். பரமேஸ்வரனுக்கு வணக்கங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். சுவாமி, எங்கள் சகோதரன் மகாவிஷ்ணுவை இப்பொழுதுதான் சந்தித்து வந்தோம். அவர் காதலை சேர்த்து வைக்க நாங்கள் உதவி செய்ய அவரிடம் அனுமதி வாங்கி வந்திருக்கிறோம். தற்பொழுது எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. என் துணைவியாக எந்த உதவி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் அதற்காக நான் என் விதிகளை மீற முடியாது. மகாதேவனே, எங்கள் இருவருக்கும் நீங்கள் ஒரு வரத்தை தர வேண்டும். என்ன வரம் வேண்டும்? நாங்கள் இருவரும் பூலோகத்தில் இருக்கும் வரை எங்களின் உண்மையான ரூபம் எவ்வளவு பெரிய ஞானிக்கும் தெரியக்கூடாது. இதுவே நாங்கள் கேட்கும் வரம். கேட்ட வரத்தை கொடுத்தோம். நலம் உண்டாகட்டும். நீங்கள் இருவரும் ஆசிரமத்திற்கு சேவை செய்ய வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? என் பெயர் சிவாங்கி. என் பெயர் வித்யா. மகிழ்ச்சி. நீங்கள் இங்கு என்ன வேலை செய்ய போகிறீர்கள்? எனக்கு தெரிந்த கலையான கல்வியை இங்கு ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லித் தருவேன். நான் வீரத்திற்கு சொந்தக்காரி. எனவே உங்கள் தங்கைக்கு பாதுகாப்பை கொடுப்பேன். நல்லது. தேவி வித்யா, அதற்கு முன் உங்கள் கல்வி ஞானத்தை நான் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் என்னிடம் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்கள் கணக்குப்படி கல்வி என்றால் என்ன? கல்வி என்பது அதை கற்கும் மனிதர்களுக்கு பொது வாழ்க்கையே தருகிறது. கல்வி பயிலும் மாணவருக்கு அதை கற்றுத்தரும் குருவே கடவுள். அதற்காகவே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் குருவை சொன்னார்கள். குருவிடம் பயிலும் மாணவர்கள் கல்வியோடு தர்மத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள், நீதி நேர்மையை புரிந்து கொள்கிறார்கள். அதற்காகவே தானத்தில் சிறந்தது கல்விதானம் என்கிறார்கள். தேவி, இது மகிழ்ச்சியை தரும் பதில். உங்களுடைய குரு யார்? முதல் குருவான பிரம்மதேவன்தான். மகிழ்ச்சி. நீங்கள் குருவாக வருவதற்கு இந்த ஆசிரமம் பாக்கியம் செய்திருக்கிறது. இங்கேயே தங்கி குழந்தைகளுக்கு அறிவொளியை கொடுங்கள்.
குருவான உங்கள் ஆசி பெற்றது என் பாக்கியமே. தேவி சிவாங்கி, அடுத்து உங்களை சோதிக்கப் போகிறேன். நான் தயாராக இருக்கிறேன் குருவே. உங்களால் என் சகோதரியை சரியாக பாதுகாக்க முடியுமா? ஒரு பெண்ணால் முடியும் காரியமா இது? ஒரு பெண்ணால் மட்டுமே இன்னொரு பெண்ணை நன்றாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ள முடியும். அப்படியா? அப்படியென்றால் நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்று முதலில் சோதிப்போம். பராக்கிரமம் கொண்ட அரக்கர்களே, நீங்கள் போரிட்டு இந்த பெண்ணை தோற்கடிக்க முடியுமா? தோற்கடிப்பதா உஃப் என்று ஊதி விடுவோம். சிவாங்கி, பிரமாதம். உங்களின் வீரத்தை பார்த்து நான் வியந்தேன். உங்களை என் பெண்ணின் பாதுகாப்பிற்காக நியமிக்கிறேன். சிவாங்கி, உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த ஆசிரமத்திற்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் மூச்சுக்காற்று கூட என் சகோதரியின் மேல் படக்கூடாது. அவன் பெயர் விஷ்ணு. நாராயணா, நாராயணா, இது என்ன மகாதேவா? அங்கு என்ன நடக்கிறது? மகாவிஷ்ணுவிடம் லக்ஷ்மி தேவியை சேர்த்து வைப்பதற்காகத்தான் இவர்கள் இருவரும் பூலோகத்திற்கு சென்றார்கள். ஆனால் அவரையே நியதியை பாதுகாக்கும் வேலைக்கு நியமித்து விட்டார்கள். இது என்ன விளையாட்டு மகாதேவா? இது அநியாயம். சேர்க்க வந்தவரிடம் பிரிக்கும் வேலை. பிரபு, இனி என்ன நடக்கும்? அப்பா, நல்ல வேளை. யாரும் என்னை பார்க்கவில்லை, யாரும் என்னை தடுக்கவில்லை. நியதி தேவி, உங்களை பாதுகாக்க
உங்கள் தந்தை ஒருவரை நியமித்தது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அதற்காக என் நிழல் போல என் கூடவே வர வேண்டுமா? ச்சே! சுதந்திரமாக வெளியில் செல்லக்கூட உரிமை இல்லை. அப்போது ராட்சசர்களின் தொந்தரவு, இப்பொழுது உங்களின் தொந்தரவு. தேவியின் பார்வை தப்பாக உள்ளது. நான் பாதுகாக்கும் வேலையைத்தான் பார்க்கிறேனே தவிர வேவு பார்க்கவில்லை. பெண்களை மதிப்பவள் இந்த சிவாங்கி. சுதந்திரமான பெண் நான். பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பெண் நான். இப்போதும் சொல்கிறேன், நான் உங்களை அடைக்கும் கூண்டல்ல, பாதுகாக்கும் காவலாளி. உங்கள் விருப்பமான இடத்திற்கு தாங்கள் தாராளமாக சென்று வரலாம். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? எனக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வரலாமா? நீங்கள் என்னை தடுக்க மாட்டீர்களா? என் வார்த்தையில் மாற்றமே இல்லை. நான் தடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இப்போது எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேண்டும். போகும் இடத்தில் ஆபத்து வந்தால் உடனே எனக்கு குரல் கொடுக்க வேண்டும். பாதுகாக்க நான் அங்கு வருவதற்காக. அழைத்ததும் உடனே வந்து விடுவீர்களா? வருவேன். உங்களை பாதுகாப்பது என் கடமை. உங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்களுக்கு நன்றி. நான் புறப்படுகிறேன்.